நான் ஆண்டவரை பார்க்கணும். இதுதான் தலைப்பு. பாரு, நம்ம ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவன் இல்லை. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் மரித்த தெய்வம் இல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்கிறனா உன் சிச்சுவேஷன் அப்படியே இருக்காது. அல்லேலூயா. நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்கன்னா உங்க கடன் பிரச்சனை மாறிடும். ஜீவனுள்ள தேவன் நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர். ஏன்னா நீங்க ஏதோ மரம் செடியை கொடியை வணங்கல, எல்லாத்தையும் படைத்த சகலத்தை உண்டாக்கின தேவனை தான் நீங்க வணங்குறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசே இறந்ததுனுமே மோசே அடக்கம் பண்ணது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. மோசே அடக்கம் பண்ணது யாரு? ஆண்டவர். அதனால தான் மோசையை அடக்கம் பண்ணதுமே மோசையோட கலரை திரும்பி பார்க்க முடியல யாராலையும். அவர் அடக்க பண்ணும்போது கல்லறை பார்த்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் கல்லறை இல்ல. ஏன்னா மோசையை உயிரோடு எழுப்பிட்டார் ஆண்டவர். அப்ப வேதத்துல முத ஒரு மனுஷன் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினது யாருன்னா அது மோசை. அல்லேலூயா. அதனால தான் மோசையோட கல்லறை இப்ப இல்ல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒருத்தரை தொட்டு ஆண்டவர் உயிரோடு எழுப்ப முடியும்னா உங்க வாழ்க்கையில இறந்து போனதெல்லாம் ஆண்டவர் தொடும் போது அதெல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விட்டு போனதோ அவர் உயிரோடு இருக்கிற தேவன் அதை தொட்டார்னா அது மறுபடியும் நம்ம இடத்துல வருமா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒன்னு எழுந்தோம் ஆனா திருப்பி வருது எப்படி வருமா? அல்லேலூயா. 7 மடங்கா நம்ம இடத்துல வருமா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஏதாவது ஒண்ணு எழுந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அதை தொட போறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ எழுந்த காரியமெல்லாம் அவர் தொடும் போது அது 7 மடங்கா கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. சத்தமா நீங்க கேட்கலாம், மோசே ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாரா? ஆமாங்க. ஒரு பெரிய பணக்காரனோ ஒரு ஏழை லாசரஸ் மரிக்கிறாங்க. மரித்ததுனுமே அவங்களுடைய ஆத்மா பாருங்க, லாசரஸுடைய ஆத்மா ஏழை ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். அல்லேலூயா. பரலோகத்தின் வாசல்ல ஆபிரகாம் மடியில. ஆனா பணக்காரன் இறந்தாம்பர் அவன் எங்க இருக்கிறான்னா அக்கினியிலே சுட்டெரிக்கப்படுறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அங்கிருந்து கதறான். அந்த பணக்காரன் கதறான், ஐயோ நான் இங்க இப்படி என் உடம்பெல்லாம் வெந்து போகுதே, என் உடம்பெல்லாம் எரியுதே, இந்த நெருப்பு எனக்கு தனிதாக எடுக்குதேன்னு அவன் கதறான். அல்லேலூயா. கதறும் போது அங்க இருக்கிற ஆபிரகாமுக்கு சொல்றான், ஆபிரகாமே உன் மடியில் இருக்கிற லாசரஸ் நானும் அவனும் ஒன்னா தானே இறந்தோம், ஆனா அவன் மேல இருக்கிறான், நான் எங்க இருக்கிற அக்கினியில இருக்கிறேனே. யாராவது ஒருத்தர் அனுப்பி இந்த பூமியில இன்னும் என் சகோதரங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, அவங்க நான் இருக்கிற இடத்துல வரக்கூடாது, அவங்களுக்கு போய் சொல்லணுமே, அதனால யாராவது அனுப்புன்னு சொல்லி அவன் கேட்கும் போது அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, இந்த பூமியில மோசையும் சில தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்னா ஆண்டவர் மோசையை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப முத வேதத்துல உயிரோடு எழுப்பினது யார்? ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 43 இருந்து 51 வரைக்கும் வேகமாய் வாசிக்கலாமா? John chapter 1 verses 43 to 51. இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்தது. கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரோஸ் பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தால் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ராணுவமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்திருக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன். ஆமென் சொல்லுங்க. எது கீழே? அத்திமரத்தின் கீழே கண்டேன். பாருங்க, நேற்று ராத்திரி ஒரு தரிசனம் நான் பார்த்தேன். திரளான ஜனங்க சபைக்குள்ள ஓடி வராங்க. நான் நேற்று பார்த்த தரிசனம், திரளான ஜனங்க சபைக்குள்ள ஓடி வராங்க. யாரை பார்க்க? பாஸ்டர்ஸுங்களை பார்க்க. பட் பாஸ்டருங்க சபைக்குள் இல்லை.
அவங்க எங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன்னா பரலோகத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். அல்லேலூயா. பாஸ்டர்ஸுங்க இல்லை பூமியில், எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க? அப்போ அந்த திரளான ஜனங்க சபைக்கு ஓடி வராங்கன்னா அவங்க இதுக்கு முன்னே சபைக்கு வரல. ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணின்னு சபைக்கு நான் அங்கே வேலை இருந்துச்சு, அங்கே போகணும் இங்கே போகணும் சொல்லி சபையை விட்டுட்டாங்க. அப்போ ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னுமே ஜனங்க இப்போ யாரை தேடுறாங்க? சபையில் போதகர்களை தேடுறாங்க. இதை நான் பார்த்தேன் நான். அல்லேலூயா. தயவுசெய்து ஒன்று சொல்கிறேங்க, இது கடைசி காலத்தில் இருக்கணும். எல்லாருமே இன்னைக்கு நிறைய இடத்துல நான் யூடியூப்ல நான் பார்க்குற பெரிய பெரிய தீர்க்கதரிசிங்களாம் எச்சரிக்கை கொடுத்துனே இருக்கிறாங்க, இந்த 2025 கூட ஆண்டவர் வரலான்னு சொல்லி. ஏன்னா அடையாளங்கள் ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்துட்டு போனாரோ எல்லாமே நிறைவேறிச்சு. இப்போ எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நிறைவேறிச்சுன்னா ஆண்டவர் வர போறாருன்னு அர்த்தம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சபை ஒரு இடம். சபை நாங்கள் அந்த இடத்துல நீங்கள் வரும்போது உங்களை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நீங்கள் வராதனால இப்போ ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த வேலை இருந்துச்சு, ஐயோ எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருந்தாங்க, நாங்கள் அங்கே ஒரு சாவு ஒன்று ஆகிட்டு இருந்துச்சு, அங்கே திருமணம் அங்கே நடக்கணும், அங்கே நான் போயிருந்தேன், அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணுறாங்க. எந்த டைமில்? சபைக்கு வர டைமில். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்கியூஸ்னால் பண்ணலாம். உன்னை ப்ரிப்பேர் பண்ணுற இடத்த நீ விட்டு தூரம் போனா ஆண்டவர் வரும்போது உன்னை மிஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. தயவுசெய்து சபையில் இருங்க, ஆண்டவர் தொழுது கொள்ளுங்க. சபையார் யாரை சொல்லப்படுதுன்னா மனவாட்டி, மணவாளன் வர போறார். அல்லேலூயா. சத்தமாய் எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இப்ப நீங்க வாசித்த இந்த வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் கலிலேயாவுக்குள்ள போகும்போது ஒருத்தரை சந்திக்கிறார், ஒருத்தரை கண்டுபிடிக்கிறார். அது யாருன்னா பிலிப்பு. அல்லேலூயா. அது யாரு? பிலிப்பு. இப்ப பிலிப்பை பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்றாரு இயேசு. இப்ப பிலிப்பு என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விட்டு. அல்லேலூயா. இயேசு போகும்போது யாரை கண்டுபிடிக்கிறாரு? பிலிப்பை கண்டுபிடிக்கிறாரு. பிலிப்பை அழைக்கிறார் வான்னு சொல்லி. இந்த இடத்துல நான் ஒண்ணே உங்களுக்கு சொல்றேங்க, ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க யாரும் தேவனை கண்டுபிடிக்கல, தேவன் தான் உன்னை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. நீங்க யாரும் தேவனை தேடி வரல, தேவன் தான் உங்களை தேடி வந்தார். எதுவே விசுவாசிக்கிறீங்க? இங்க பிலிப்பு ஆண்டவரை தேடி போல, ஆண்டவர் வரும்போது பிலிப்பை கண்டுபிடிச்சார். எதுவே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, பிலிப்புக்கு குடும்பம் இருக்குது, பிலிப்புக்கு பிசினஸ்கள் இருக்குது. இவ்வளோ இருந்தோ ஆண்டவர் பிலிப்பை பார்த்து என்னை பின்பற்றி வா சொல்லும்போது எல்லாத்தையும் உதறி விட்டு ஆண்டவர் பின்னாலே போனாராம் பிலிப்பு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வரலையே. இப்ப ஆண்டவர் யாரை சந்திக்கிறாரு? பிலிப்பை சந்திக்கிறாரு. நீங்க கவனிங்க, ஆண்டவர் பிலிப்பை சந்தித்ததுமே, பிலிப்பை வான்னு சொன்னதுமே, பிலிப்புக்கு ஆண்டவர் எடுத்ததுமே, இந்தா உனக்கு சேலரி, ஏன்னா நீ என் பின்னால வந்துட்ட, இந்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எந்த பணத்தையும் கொடுக்கல. அல்லேலூயா. எடுத்ததுமே ஆண்டவர் பிலிப்பை அழைத்ததுனால எடுத்ததுமே ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கல பிலிப்புக்கு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறாரு, ஆனா அழைப்புல எனக்கு என்னுடைய பொறுப்பு என்ன, நான் செய்ய வேண்டிய என்னோட டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. நான் ஒன்று சொல்றேங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கிறார்னா, உனக்கு இந்த பொறுப்பு வேணும், எனக்கு அது கொடுத்துருக்கிறாரா, இதை கொடுத்துருக்கிறாரா, எனக்கு இந்த தீர்க்கதரிசனம் கொடுத்துருக்கிறாரா, எனக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரா, உங்களுக்கு தேவையில்லை. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்தால் உன்னை கொண்டு போகிறவர் அவரை தான் இருப்பார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? உனக்கு எந்த டைரக்ஷனும் தேவையில்லை. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய். ஏன்னா ஒரு வாலிபன் கேட்குறான், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு. அதுக்கு நான் சொன்னேன், நான் என்ன பண்ணிட்டேன்னு, எனக்கு ஐ நீட் எ டைரக்ஷன் கேட்குறான். எனக்கு என்ன வேணும்? டைரக்ஷன் வேணும். நான் எங்கே போகணும், நான் என்ன செய்யணும்னு. நான் ஒன்று சொன்னேன் அந்த வாலிபனுக்கு, கர்த்தர் உன்னை அழைத்து இருந்தா உன்னை எங்கே கொண்டு போகணும்னு அவர் கையில் இருக்குது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? உனக்கு எந்த டைரக்ஷன் என்ன பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமே, உன்னுடைய இனத்தை விட்டு, அல்லேலூயா, உன் தேசத்தை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்துல ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு அவர் போகும்போது வழியில கேட்கிறாங்க, எங்க போற ஆபிரகாம்? ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை கேட்கல, ஆண்டவர் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, அசைன்மெண்ட் என்ன, எதுவுமே கேட்கல. ஆண்டவர் அழைத்தாரு, எல்லாத்தையும் விட்டு ஆபிரகாம் போனாரு. ஆனா எங்க போனோமோ கர்த்தர் கொண்டு போனார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சபையில இந்த இடத்துல எல்லாரும் தேவன் அழைத்து இருக்கிறார். உங்களை எங்க கொண்டு போகணும்னு அவர் கையில் இருக்குது. யூ டோன்ட் நீட் த டைரக்ஷன். அல்லேலூயா. உனக்கு எந்த டைரக்ஷனும் உனக்கு தேவையில்லை. எதுவே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா என்ற ஊருக்கு போகும்போது அங்க ஒருத்தரை கண்டுபிடிக்கிறார். யார் அது?
பிலிப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் அது? இப்ப பிலிப்பு ஆண்டவர் சொல்றாரு, வா என்னை பின்பற்றி வா. சொன்னதுமே எல்லாத்தையும் விட்டு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான். வாசிக்கலாமா? அதுல 48வது வசனத்தை. அதற்கு ம். நாத்தான்வேல், நீ எதை யார் அந்த ஃப்ரெண்டு? நாத்தான்வேல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப பிலிப்பு வான் கூப்பிட்டா பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேரு நாத்தான்வேல், அவனுக்கு போய் சொல்லிடுறேன் நானு. அல்லேலூயா. என் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு அது ஆண்டவர் போன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப இவன் போறான். பிலிப்பு போனாக்கா ஃப்ரெண்டை மீட் பண்ண, அவன் எது கீழே உட்காந்துக்கிறான்? ஒரு அத்தி மரத்தின் கீழே. அல்லேலூயா. எது கீழே உட்காந்துக்கிறான்? நாத்தான்வேல் ஒரு அத்தின் மரத்தின் கீழே. இப்ப அந்த அத்தின் மரத்தின் கீழே நாத்தான்வேல் உட்கார்ந்து போது பிலிப்பு ஓடி போய் சொல்றாரு, மோசே ஏதின நியாயம் பிரமாணத்துல ஒருவரை குறித்து அவர் என்னை அழைத்திருக்கிறார், வா அவர்கிட்ட உன்னை கொண்டு போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாரு, என்னை அழைத்தவர் யார் தெரியுமா? மோசே ஏதின நியாய பிரமாணத்துல, அல்லேலூயா, சொல்லப்பட்ட அந்த மேசையா என்னை அழைத்திருக்கிறார், அவர்கிட்ட உன்னை கொண்டு போற வான்னு சொல்லி இப்ப அவனுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு போறார் பிலிப்பு. நாத்தான்வேல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 45வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பே பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே இருக்குதா நியாய பிரமாணத்துல மோசேயோ ஆ. தீர்க்கதரிசிகளோ ம். எழுதியிருக்கிறவரை அவங்க ஏதி இருக்கிறது கண்டோம். ஆமென் சொல்லாமா? அவங்க யாரை குறித்து ஏதி இருக்கிறாங்களோ அவரை நானே. அல்லேலூயா. சத்தமாய் 46வது வசனத்துல நாத்தான்வேல் என்ன பண்றாரு பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், ஆ. நாசரேத்திலிருந்து ம். யாதொரு நன்மை உண்டாக்கக்கூடுமா ம். என்றார். அதற்கு பிலிப்பே, வந்து பார் என்றார். ஆமென் சொல்லுங்க. இப்ப பிலிப்பு போய் சொல்லிட்டாரு. இப்ப நாத்தான்வேல் எது கீழே உட்காந்துக்கிறாரு? அத்தி மரத்தின் கீழே. இப்ப பிலிப்பு போய் சொல்றாரு, மோசே தீர்க்கதரிசிகளா ஏதுனாங்க பாரு அந்த பிரமாணங்கள், அவரை நாம் கண்டோம், வா அவர்கிட்ட கூட்டின்னு போறேன். இப்ப வரும்போது எங்க இருக்கிறார்? அவர் எங்க இருந்து வர்றாரு? நாசிரேத் அப்படின்னு சொல்றாரு பிலிப்பு. அதுக்கு உடனே நாத்தான்வேல் சொல்றாரு, நாசிரேத்தா? அந்த இடத்துல ஒன்றும் நடக்க போறதில்ல, எதுக்கு அங்கே என்ன கூட்டின்னு போறேன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நாசரேத்துல வந்தவர் யோசேப்பு. ஹல்லேலூயா. யோசேப்போட ஒரே மகன். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏசு அப்படின்னு தான் இவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த யோசேப்போட மகன் நாசரேத்தா, அங்கே ஏதோ நடக்க போறதில்ல, எதுக்கு அங்கெல்லாம் கூப்பிட்டு போற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ வா, ஹல்லேலூயா, நீ வந்து பாரு அப்படின்னு பிலிப்பு அழைக்கிறார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நாத்தான்வேல் என்ன பண்றாரு? பிலிப்போடு சேர்ந்து வராரு இயேசுவை பார்க்க. யாரை பார்க்க? இப்ப வந்தா இயேசு உடனே நாத்தான் மேல போகுது கண்ணு. யார் மேல போகுது? நாத்தான்வேல். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? 48வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். ஆமென் சொல்லுங்க. நான் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. வாசிங்கம்மா. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, இன்று உன்னை அழைக்கிறதற்கு முன்னே ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க இங்க பாயிண்ட். பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு வந்தான் பார், நீ எங்க இருந்த? அத்தி மரத்தின் கீழே. உன்னை கூப்பிடுன்னு வருவான்னு சொல்லி பிலிப்பு போகும்போதே உன் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்றார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்றாரு இயேசு ஆண்டவர். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துனா, நாத்தான்வேலே, நீ ஒரு அத்தி மரத்தின் கீழே இருந்த, உன்னுடைய நண்பர் பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு வந்தான் பாரு, அவன் எங்க இருந்து உன்னை கூப்பிட்டு வரானோ அது முன்னவே எனக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு தெரியும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? வாசிக்குமா? அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது, நீ அத்தி மரத்தின் கீழே இழுக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்போ பிலிப்பு போய் கூப்பிட்டு வரதுக்கு முன்னவே இயேசு ஆனவருக்கு தெரியும் நாத்தான்வேல். ஹல்லேலூயா. சத்தமாய் எது கீழே இருந்தாரா? நாத்தான்வேல் எது கீழே இருந்தாரா? அத்தி மரத்தின் கீழே. எந்த மரத்தின் கீழே? அல்லேலூயா. சபையில சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்களை கூப்பிட்டு வந்ததுமே அவங்களுடைய இன்டென்ஷன் பாருங்க, நான் கூப்பிட்டு வந்ததுனால தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்க யாரை கூப்பிட்டு வருவீங்களோ உங்களுக்கு முன்னவே ஆண்டவர் அவங்களை அறிந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா. நீ ஒரு 2-3 ஆத்மா சபை கொண்டு வரனா நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீ கொண்டு வர்றது யாருன்றது உன்னை பார்க்கறதுக்கு முன்னே கர்த்தர் அவங்களே பார்த்து இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதனால தான் பிலிப்புக்கு முன்னவே யாரை பார்த்து இருக்கிறாரு? நாத்தான்வேல். அல்லேலூயா. பிலிப்பு போய் அவனை கூப்பிட்டு வருவான்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும்.
சத்தம் வரலையே. ஆண்டவருக்கு ஏற்கனவே அல்லேலூயா சத்தமா எது கீழே இருந்தாரா? எந்த மரம்? இங்கிலீஷ்ல என்ன பேரு? ஃபிக் ட்ரீ. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எந்த ட்ரீ? ஃபிக் ட்ரீ. அத்தி மரத்தின் கீழே ஏன் நாத்தான்வேல் ஆண்டவர் கண்டார்? ஏன் அத்தி மரத்தை ஆண்டவர் அங்க உச்சரித்து எழுதுறார்? அல்லேலூயா. ஏன் அத்தி மரம்ன்றது ஆண்டவர் பைபிள்ல மென்ஷன் பண்றாரு அந்த இடத்துல? வேற எங்கன்னா இருந்தா நான் பார்த்தேன்னு சொல்லலாம் இல்லையா ஆண்டவர்? நான் இந்த இடத்துல பார்த்தேன், நான் அந்த இடத்துல பார்த்தேன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டவர் தெளிவா இங்க சொல்றார், எந்த மரத்தின் கீழே? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதை வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 7ல பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவல் பாவம் செய்ததுனமே அத்தி மரத்தின் எல்லையை தான் அவங்க வஸ்திரமாய் போட்டு கொண்டாங்களாம். எந்த மரம்? அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த அத்தி மரத்தின் எல்லையை அவங்க போட்டு கொண்டாங்கன்னா, ஆதாம் ஏவல் பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவங்களை எப்படியா பார்க்கிறாருன்னா, அந்த அத்தி மரத்தின் இலையை பார்க்கும்போது ஆண்டவர் சாபமாய் பார்த்தாரா அவங்கள? எப்படி பார்த்தாரா? அப்ப அத்தி மரத்தை எதை குறிக்கிறதுனா? சாபத்தை குறிக்கிறது. அப்ப நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருந்தானா, அவன் சாபத்தின் கீழே உட்கார்ந்து இருந்தான். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏங்க இயேசு சீஷர்களோடு நடந்து போறாரு, நடந்து போகும்போது ஒரு மரத்தை பார்க்கிறார், அத்தி மரத்தை. அல்லேலூயா. அது கனி கொடுக்காதனால ஆண்டவர் பட்டு போன்னு சொன்னாரு. சொன்ன மாத்திரத்துல மறுநாள் வந்து பார்த்தாக்கா வேரோடு பிடிங்கி விழுந்திருக்குது அந்த மரம். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அந்த அத்தி மரம் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் தெளிவாய் நாத்தான்வேலுக்கு சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழே உட்காந்துக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அப்படின்னா நீ சாபத்து கீழே உட்கார்ந்து இருந்த. அல்லேலூயா. உன் மேல என்ன இருந்துச்சு? சாபம் இருந்துச்சு. ஆனா சாபத்துல இருந்த உன்னை இப்ப அங்கிருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமாய் எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு நீயே நானும் எப்படி உட்கார்ந்து இருந்தோம்? அதே அத்தி மரத்தின் கீழே தான் உட்கார்ந்து இருந்தோம். அதே சாபத்தின் கீழே தான் நம்ம உட்கார்ந்து இருந்தோம். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சாபத்துக்குள்ள தான் இருந்துச்சு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மந்திரத்தினாலும் பில்லி சூனியனாலும் கட்டப்பட்டதா இருந்துச்சு. அங்க இருந்த உன்னை என்னையும் கர்த்தர் வலது கரத்தை பிடித்து நம்மளை என்ன பண்ணாரா? தூக்கி எடுத்தாரா? அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமாய். அப்ப அத்தி மரத்தின் கீழனா அவன் சபிக்கப்பட்ட இடத்துல இருந்தான். நாமும் சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து கர்த்தர் ஜீவனுள்ள வாழ்க்கையில கொண்டு போயிட்டார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன் தீர்க்கதரிசனமா, நீ கீழே இல்ல, நீ எங்க இருக்கிற? அல்லேலூயா. உன்னை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறார். கீழே இருக்கிற வரைக்கும் உன்னை கொட்டினாங்க. அல்லேலூயா. இப்ப நீ மேலே இருக்கிறதுனால எவனாலும் உன்னை என்ன பண்ண முடியல? கொட்ட முடியல. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமாய் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யோவான் 12வது அதிகாரத்துல எழுதி வச்சுங்க, 20வது வசனத்திலிருந்து 21வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து பிலிப்பு கிட்ட வராங்க. பிலிப்பே, நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. நாங்கள் யாரை பார்க்கணும்? பிலிப்பு கிட்ட வந்து கேட்குறாங்க. பிலிப்பு உடனே அந்திரியா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, யாரை பார்க்கணுன்னு? ஏசப்பாவை பார்க்கணும். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமா. ஒருத்தர் இயேசுக்கிட்ட வந்தானா, ஆண்டவரே எனக்கும் என் சகோதரனுக்கும் ஆகிறதே இல்லை, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் உடனே சொன்னாரா, நான் வர்றதில்லை உங்கள் வீட்டுக்குன்னு. அப்போ அவங்க ஏன்னு கேட்கும்போது, என்ன உன்னுடைய குடும்பத்தில் முன்ன வைக்கல. ஆனால் நான் உங்களை ஒன்று கேட்குறேங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை மாற்றுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற சுச்சுவேஷனை மாற்றுங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவர் முன்ன வைக்காமல் எப்படிங்க ஆண்டவர் உன்னை மாற்றிடுவார்? எத்தனை சுவாசிக்கிறீங்க? நான் கேட்குறது கரெக்ட் தானே? ஆண்டவர் முன்ன வைக்கிறதே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் மாற்றுங்கன்னா ஆண்டவர் எப்படி மாற்றிடுவார்? அல்லேலூயா. திருமணம் ஆகிற சில பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஏன் நம்ம சபையில் சில பேர் நடந்திருக்குது. திருமணம் ஆகிறதுக்கு அந்த நாள் வர வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஆனால் திருமணம் ஆகிற அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை முன்ன வைக்க மாட்டாங்க. எப்படா இந்த பாஸ்டர் ப்ரேயரை முடிப்பார், எப்படா இந்த பாஸ்டர் ஸ்டேஜிலேருந்து இறங்குவார். ஆனால் இதுக்கு முன்னே ஊழியக்கார பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் உட்காந்து கேட்பாங்க. ஆனால் அதே அந்த திருமணத்தை அந்த நாள் வந்தபோது அங்கே ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு, ஏன்னா ஆண்டவர் முன்ன வைக்கல. ஆண்டவர் முன்ன வைக்காத இடத்துல எந்த இடத்துல அற்புதங்களை நடக்காது.
எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? என்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமே அவர் தான் முன்ன நீ வைக்கிறியோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை உங்க சிறியர்பை கத்தர் மாற்றுவார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை சேஞ்சஸ் ஆகாத காரணமே இதுதான். சில பேர் பார்த்துக்கிறீங்களா, சுவிசேஷம் சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க, நீ இந்த காரியங்களெல்லாம் விட்டு, இந்த விக்கிரகங்களெல்லாம் விட்டு உண்மையான உயிர் உள்ள தேவன்கிட்ட வாங்க, இயேசு நல்லவர், அவர் நமக்காக மரித்தார், நம் பாவங்களை சுமந்தார். அழகாக நம்ம என்ன பண்ணுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டா நம்மளுடைய சுச்சுவேஷன் மாறிடும், நம்ம சூழ்நிலை மாறிடும், நம்ம கவலைகளை மாறிடும், நம்ம கண்ணீர் ஆண்டவர் தொடிச்சிருவார் அப்படின்னு நம்ம சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு கொண்டு வந்துடுவோம். ஆனால் இயேசுக்குள்ளே கொண்டு வந்ததுமே இன்னும் அவங்க வாழ்க்கை மாறி இருக்குதா? ஏன் மாறலன்னா அவங்களுக்கு இன்னொன்று சொல்லாத போயிட்டாங்க ஊழியக்காரங்க. என்னைக்கு ஆண்டவர் எல்லாத்துலயும் முன்ன வைக்கிறியோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையை மாறணும். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன ஆகாது, ஒரு காரியமே உங்களுக்கு ஆகாது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? சத்தமாய் அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நான் அடிக்கடி ப்ரேயருக்கு போவேன். இந்த வீடியோவில் பார்க்குவாங்கன்னு நினைக்கிறவங்க, அந்த வீட்டுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவேன், நான் ப்ரேயருக்கு போவேன். எப்போ கூப்பிட்டாலும் ஓடுவேன், நைட்டில் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் ஓடுவேன். போவேன், ஜெபம் பண்ணுவேன். வீட்டில் பிரச்சனைகளை எழுமோ ஜெபம் பண்ணுவேன், வந்துடுவேன். அந்த டைம் சைலண்ட் ஆகிடும். திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க, திருப்பி ஓடுவேன். ஒரு டைம் நைட்லலாம் ஓடுவேன் வண்டி எடுத்துக்கின்னு. அந்த இடத்துல நான் சில விஷயங்களை நான் இது பண்ணுவேன், பேசுவேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் குறித்து கேட்பாங்க. அந்த டைம் அவங்க ஆழ்த்து அமைதியாகிடுவாங்க. இது அப்படியே போயின்னு இருக்குது. ஒரு 6 மந்த் தான். எனக்கா என்ன நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவங்க சுச்சுவேஷன் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவாருன்னு பார்த்தா அந்த டைமுக்கு தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். செபிக்கும் போது தான் ஆண்டவர் சில வார்த்தைகள் எல்லாம் எனக்கு போட்டார். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆவியான சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அந்த குடும்பத்துக்குள்ள ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசு முன்ன வைக்கல, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு மகன், அந்த மகன் தான் எல்லாமே அவங்களுக்கு தெய்வம் மாதிரி. அப்போ யார் நீ தெய்வத்துக்கு ஈக்குவலாக வச்சிருக்கிற? அப்போதாங்க தெரிஞ்சிச்சு. அப்போ தான் வார்னிங் கொடுத்துட்டு, நீ மனம் திரும்பினா மட்டும்தான் உன் குடும்பத்துக்குள்ள எல்லாமே மாறும். அல்லேலூயா. ஒரு நாள் வார்த்தை விதைச்சிட்டு வந்தேன், என்னை பார்த்தா கசப்பாயிடுச்சு, அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. ஒரு நாள் வெறுப்பாயிடுச்சு. 3 மாதம் விட்டு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைங்களோ, எத்தனையோ ஊழியக்காரங்களை கொண்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, எதுவுமே மாறல. ஆனால் எனக்கு ஆண்டவர் பேசினார். அந்த குடும்பத்துக்குள்ள போனேன், நானே அந்த இடத்துக்கு போனேன். அவங்க கூப்பிடவே இல்லை. நான் போய் ஜெபம் பண்ணுறேன். அப்போ சொல்கிறாங்க, முழங்கால் பண்ணிட்டு நான் செய்ததெல்லாம் தவறு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க. இப்போ அவங்களுடைய பிள்ளைக்கு திருமணம் ஆகி நல்லா இருக்கிறாங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னைக்கு நீ ஆண்டவரை முன்ன வைக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பிச்சு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமாய் அல்லேலூயா. அல்லேலூயா. ஏய் சொன்னார், இப்படி தானே சொல்றாரு, உனக்கும் சகோதரனுக்கு பிரச்சனைனா என்னை அங்கே போற நான் வரல, ஏன்னா அவரை முன்ன வைக்கல. எப்படி அந்த வீட்டுக்குள்ள அவர் வருவார்? எப்படி உங்க வாழ்க்கையில் அவர் வருவார்? நீ அவரை முன்ன வைக்கல. நான் எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஒருத்தர் எனக்கு எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர்னாரு, ஆனால் அவங்க பொண்ணுன்னா அவருக்கு உயிர். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கேள்வி அவர் அழகாக மாட்டிக்கினாரு லைவ் டெலிகாஸ்டில் ஒரு இடத்துல. உனக்கு ஆண்டவரா இல்லை உங்கள் பொண்ணா? அந்த மாதிரி பொண்ணுன்ட்டார். கடைசியாக நல்லா ஸ்டார்டிங்கில் பேசும்போது அழகாக பேசினே வந்தார், கடவுள் 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 ஏசப்பா ஏசப்பான்னு. கடைசி அவங்க பொண்ணு விஷயத்தில் வந்து என்னான்ட்டாரு, கடவுள் விட என் பொண்ணு தான் அப்படின்னு இருப்பாருங்க. அப்பே தெரிஞ்சிச்சு, ஏன்னா உள்ள இருக்கிற கனியை ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் நடிப்பாங்க, எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நடிக்கிறவங்க உண்டு, என் கடவுள் தான் எனக்கு எல்லாமேன்னு. ஆனால் உள்ள இருக்கிறது ஒரு நாள் வெளியே வரும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நேற்று தானே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண, அல்லேலூயா, பாவத்தின் தன்மை நாங்க என்னையாவது ஒரு நாள் அது வெளிப்படுத்த காட்டும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனமோ யோவான் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 1:1 பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. சத்தமாய் பாருங்க. ஆதியிலே என்ன இருந்துச்சா? வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்றார், ஒரு மனுஷனை உண்டாவதாக, லெட்டஸ் லெட்டஸ். அல்லேலூயா. ஒரு மரம் செடி உண்டாவதாக, ஒரு சூரியனை சந்திர எல்லாத்தையும் சொல்லே வந்தார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அதே போல தமது சாயலாக ஒரு மனுஷனை சிருஷ்டிப்பராக அப்படின்ட்டு ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துல வார்த்தை சொன்னாரு. ஆனா 2ஆவது அதிகாரத்துல தான் அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சது, அது பிசிக்கலா வர ஆரம்பிச்சது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. அப்போ ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துல அவர் வார்த்தை சொல்லும் போது ஆவின் மண்டலத்தில் எல்லாமே உருவ
உருவாக்கப்பட ஆரம்பிச்சது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆனா ரெண்டாவது நாள் என்ன நடக்க ஆரம்பிச்சுன்னா அது பிசிக்கலாவே வர ஆரம்பிச்சுச்சாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது சில காரியங்களை வார்த்தையா நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அது உன்னிடத்துல பிசிக்கலா அது வந்து சேரும். அல்லேலூயா. எதுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல என் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிச்சுன்னு விசுவாசத்துல அறிக்கையிட்டு நீங்க போனீங்கன்னா மறுநாள் என்ன ஆகும்? அது உன் பிரச்சனைகளை கர்த்தர் எடுத்துருவார். எதுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உன்னிடத்துல ஒரு வியாதியோட நீ வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவரே உன் தழும்பனால் நான் குணமாயிட்டு சொல்லிட்டு நீ போனீங்கன்னா மறுநாள் நீ வரும்போது பிசிக்கலா உன்னுடைய சரீரம் சுகமா இருக்கும். அல்லேலூயா. எதுமே விசுவாசிக்கிறீங்க? சத்தமா. அதனால ஆதியாகமம் 1:26 பாத்தீங்கன்னா தமது சாயலாக ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கலான்னு ஆவின் மண்டலத்துல கிரியை நடந்துச்சு, வார்த்தை சொல்லப்பட்டது. ஆனா ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல மண்ணினால் ஒரு மனுஷன் ஆண்டவர் எடுத்து, அல்லேலூயா. எதுவே விசுவாசிக்கிறீங்க? அவன் பேர் என்னங்க? ஆதாம். அல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய். எதுமே விசுவாசிக்கிறீங்க? எதுமே விசுவாசிக்கிறீங்க? முத ஆண்டவர் ஆதாமை படிக்கும் போது யாரை போல இருந்தானா? அல்லேலூயா. தேவனை போல இருந்தானா. சாத்தானுக்கு பொறாம எங்க ஆண்டவர் போல இருக்கிறத பார்த்தான். அல்லேலூயா. தேவ தூதனும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அழகா படிச்சாராம். ஆனா அவன் பெருமை உள்ள வந்ததுனால ஆண்டவர் பிடிச்சி கீழே தள்ளிட்டதுனால அவன் சாத்தான் ஆயிட்டான். அதனால இப்ப மனுஷனை சிருஷ்டித்ததுமே மனுஷன் யாருடைய சாயலா இருக்கிறான்? இவனுக்கு பொறாம வந்துருச்சு, எப்படியாச்சும் இவங்களை பாவத்துல தள்ளி அந்த சாயலை எடுக்கணும். அல்லேலூயா. தள்ளிட்டான். இப்ப ஆதாம் மூலியமா வந்தவங்க எல்லாருமே தெய்வ சாயலா இல்ல, பாவத்தின் சாயலா ஆயிடுச்சு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் சில வருஷங்களை கழிச்சு 2ஆம் ஆதாமா இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். வந்ததுமே அவரோட முதல் வேலை என்னன்னா அவருடைய சாயலாக நம்மளை மாற்றப்பட்டது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நம்மளோட ஆவி யாருடைய சாயலாய் மாறிடுச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல ஆயிடுச்சு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய். எப்படிங்க அவருடைய சாயலா நம்மளை கொண்டு வந்தார்னா அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்ததுனால அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். எத்தனை நாள்? 40 நாள் பூமியில இருந்ததுனால இப்ப 40 நாள் சீஷர்களை கூப்பிட்டு அவர் ஆவியை ஊதிட்டு இப்ப மறுபடியும் நான் எங்கிருந்து வந்து அங்க போகிறேன், இன்னும் 10 நாள் இருக்குது, மொத்தம் 50வது நாள். அந்த நாள் என்ன பண்ணுங்க? எருசலேமுக்கு போய் அந்த மேல் வீட்டில் காத்து நிறுங்க. இன்னும் 10 நாள் முடிஞ்சுன்னா 50வது நாள் வந்துடும். அந்த 50வது நாள் பெந்தகோஸ்து நாள். அந்த நாள் வரும்போது யார் என்னை உயிரோடு எழுப்பினாரோ, அல்லேலூயா, அவர் மறுபடியும் இறங்கி வருவார். அவர் உங்களுக்குள்ள நிரந்தரமாய் இருப்பார். எதுவே விசுவாசிக்கிறீங்க? அவர் தாங்க பரிசுத்த. அல்லேலூயா. அவர் தாங்க பரிசுத்த. சரிங்க, ஒரு கேள்வி. மனுஷன் ஆதாம் ஏவல் மூலியமா நம்ம எல்லாம் வந்தோம். அப்ப அவங்க பாவம் செய்ததுனால அவங்க வர்ற சந்ததி எல்லாம் என்னவா இருந்தோம்? அப்ப நம்மளும் என்னவா இருந்தோம்? பாவத்தின் சந்ததி. ஆண்டவருடைய சாயல் இல்லை. ஆனா 2ஆம் ஆதாமா இயேசு வந்தார், அவருடைய சாயலாய் நம்மளை மாற்றினார். சரிங்க, எத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க? சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால யாரோட சாயலா இருக்கிறீங்க? ஆனா பாவம் செய்த அந்த சாயல் ஒன்று இடத்துல இருக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தவறு செஞ்சா ஆண்டவருடைய சாயல் உங்ககிட்ட. அதுக்கு தான் ஆவியானவர் ஒன்று செஞ்சார். அவர் வரும்போது எதை கொடுத்தாராம்? அந்நிய பாஷைகளை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க மனுஷன், நம்மலாம் யாரு? மனுஷன். அல்லேலூயா. ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம பாவம் செய்வோம். மனுஷனோட இயல்பை நாங்க அல்லேலூயா கொடுக்குற வரைக்கும் கையை பிடிப்போம். அல்லேலூயா. காலை பிடிப்போம். என்னையாவது ஒரு ஆள் அவங்க உதவி செய்ய போயிட்டா காலை பிடிக்கிற மாதிரி காலை வாரி தள்ளிடுவான். கரெக்டா இல்லையா? எதுவுமே புரியுது? நீ உதவி செய்யற வரைக்கும் உங்ககிட்ட வருவாங்க. நீ உதவி செய்யாத விட்டனா உன்னையே தப்பா பேசுவாங்க. யாருன்னா இது நடந்திருக்குதா? அல்லேலூயா. சில நேரம் மனுஷனோட இயல்பே அது தானே. என்னைக்கு ஆண்டவருடைய சாயலாய் மாற்றப்படுகிறோமோ அன்னைக்கு அவருடைய சிந்தனை நம்மளுக்குள்ள வந்துடும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்போ மாற்றப்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஆவியான சொல்ல பாருங்க, ஒரு சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டத்தை கொளுத்தும். ஒரு சின்ன நெருப்பு ஒரு காட்டில் இப்படி போட்டோம்னாக்கா என்ன ஆகுது? காடே பற்றி எரியுது. எது விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உன் குடும்பத்தில் உன் பிள்ளைங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்யிட்டாங்கன்னா போதும், எதிரி யாருமே இல்லை, உங்க கூட இருக்கிறவங்களே தான் எதிரி. அல்லேலூயா. ஒரு சின்ன தப்பு செய்யிட்டோம் உன் பிள்ளைங்க, அவ்வளோதான். ஒருத்தர் வீட்டுக்கு போய் சேர்றதே இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 50 வீட்டுக்குனா போய் சேர்த்துருவாங்க. அந்த சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டத்தை கொளுத்தும். நிறைய டிவி 9 இருக்கிறாங்க இல்லையா? வேற யாரும் இல்லை, கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. நம்ம மற்றவங்கள பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. யாரு? கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எதுவும் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ அந்த குடும்பமா,
ஐயோ அவங்க புள்ள நேத்தான் பார்த்தேன், அந்த புள்ள இந்த மாதிரி தப்பு பண்ணுச்சு, ஐயோ அந்த குடும்பம் நேத்தா அதை பார்த்த விக்கிரத்தில் இருந்துச்சு, ஐயோ அந்த புள்ள பார்த்தீங்களா. அந்த ரத்த பழிவு மேலே விழக்கூடாதுன்னா போய் டைரக்டாக சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு. ஒரு இடத்துல பேதுரு தவறு செய்யும் போது பவுல் தனியாக இட்டுன்னு போயிட்டு தான் அந்த தவறுகளை சொன்னார். எல்லாரும் எதிலும் அவமானப்படுத்த சொல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் இடத்துல நீ அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக கூப்பிட்டு சொல்லு. அல்லேலூயா. அதனால தாங்க என்னைக்கு ஆவியான நமக்குள்ள வந்தாரோ அவரோட சாயலாக நம்ம மாற்றப்படுறோம்னா எதனாலனா அந்நிய பாஷைகளால. நம்ம அந்நிய பாஷைகளை பேச 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 என்ன நடக்குதுன்னா அவருடைய சாயலாக மாற்றப்படுகிறோம். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் எதுல பேசணும், எப்படி பேசணும்? அல்லேலூயா. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாங்களா அதை நீங்க கேட்குறீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அதை பேச தொடங்கணும். அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? சத்தமாய். அல்லேலூயா. ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய, இப்போ அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா ஒரு சின்ன நெருப்பு என்ன பண்ண முடியும்? இன்னொரு எக்ஸாம்பிள் யாக்கோபு 3 அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஒரு பெரிய கப்பல் ஒரு கடல்ல போய் அந்த கடலுக்கு அது நடுவில் இருக்குதுன்னு அந்த கப்பல். இப்போ அந்த கப்பல் வந்து திருப்பணும், அதோட வாய் இருக்குது இல்லையா? அல்லேலூயா. அந்த வாயை என்ன பண்ணோம், நம்ம அதை திருப்பினா அந்த முழு கப்பல் என்ன ஆகுது, அது சரீரமோ அப்படியே திரும்புது. திரும்பி சுவாசிக்கிறீங்க. அதோட அந்த வாயை கண்ட்ரோல் பண்ணா அந்த முழு சரீரம் என்ன பண்ணலாம். அதே போல தான் உங்களுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. இனி கிறிஸ்துவ வாயை சும்மாவா இருக்குது? அல்லேலூயா. அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த ஊழியக்காரி இப்படி, இந்த ஊழியக்காரி இப்படி, அப்படி பேசுறதுனால என்ன நடக்குதுன்னா நமக்கு பேசுறவங்க பேசுவாங்க தான், அது எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. உன்னை அழைத்தவர் மாத்திரம் நோக்கி பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவர்களே நீ யாருன்றதை சாட்சி விடுப்பாங்க. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அது நடந்திருக்குது. எத்தனையுமே விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பேர் என்னை என்னென்னலாம் பேசுறானுங்க. அல்லேலூயா. என்னை தனியாலாம் கூப்பிட்டுலாம் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாருங்க. ஆனால் ஆளுங்க எல்லாம் மோசமான ஆளுங்க. என்னை தனியாக கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்களா யாரு? ரொம்ப மோசமான ஆளுங்க. வாயில பார்க்க வச்சுக்கிறது, கேட்டால் ஊழியக்காரனா. அல்லேலூயா. அங்கங்க சைடில் சில பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படியே வரும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை எங்கே வச்சிருக்கிறாருன்றது மற்ற ஜனங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். ஏன்னா நான் யாரையும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு உட்காந்து அழுவல. அவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாள் அந்நிய பாஷைகளை பேச தொடங்கணும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்படி பேசி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் இப்படி ஆசீர்வாதமாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் இடத்துல ஓடி வாங்க, நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அந்த நாத்தான் வேலை எடுத்துக்கொண்டீங்கன்னா அத்தி மரத்தின் கீழே இருக்கிறாருன்னா பிலிப்பு போய் கூப்பிட்டு வர்றாருன்னா பிலிப்புக்கு முன்னவே யாரை பார்த்து இருக்கிறாரு? நாத்தான் வேலை. எதுக்கு கீழே? அப்ப அவன் ஒரு சாபத்துக்குள்ள இருக்கிறத கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தாருங்க. நம்மளும் ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். ஆனா இப்ப கர்த்தர் நம்மளை அப்படி வைக்கல. அல்லேலூயா. நீதி உள்ள வாழ்க்கையை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சமாதானம் உள்ள வாழ்க்கை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் உள்ள வாழ்க்கை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய ராஜ்யம் நம்ம இருதயத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய். சத்தமாய். அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு இல்லைங்க. யாரோ ஒருத்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அவங்க கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முன்னவே கர்த்தர் உன்னை பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமாய். அவர் நல்லவருங்க, அவர் மாறாதவர். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமாய்.